ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாமளும் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிப்போம். நாமளும் முதலாளியாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட நிறைய பேர் நம்ம இருப்போம். அதிக அளவில் நம்ம முதலீடு போட முடியாது. ஒரு குறைந்த முதலீடு போட்டு ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கும் போது குறைந்தது ஒரு முதலீடு வேணும். இப்போ நான் எனக்கு சொந்தமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு தொழிலை ஆரம்பித்தேன். சாதாரணமாக ஒரு 5000 ரூபாய் தான் நான் கடன் வாங்கி தான் அந்த தொழிலை ஆரம்பித்தேன். நான் 5000 ரூபாய் வாங்கி ஆரம்பிக்கும் போது வெறும் நைட்டி மட்டும் தான் நான் சேல் பண்ணினேன். ஆனால் இப்போது நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஹிட்ஸ் ஐட்டம், ஜென்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணினா போதும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு ஜவுளி சந்தையில் போய் எடுத்துகிட்டு இப்போ நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட்டி தான் ஃபுல்லாக போட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து நம்ம சேல் பண்ணாவே போதும். அதிக அளவில் நம்ம எதுவுமே லாபத்தை பார்க்க முடியாது. நம்ம ஏரியாவில் மற்றவங்க கொடுக்கறத விட ஒரு 10 ரூபா நம்ம கம்மி பண்ணி கொடுத்தோம்னாவே போதுங்க. நம்மளை தேடி பொருள் நைட்டியாக இருக்கட்டும், கிட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், ஜென்ட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம எடுக்கிற பொருளும் நல்லா இருக்கணும். பொருள் நல்லா இருக்கிறத விட ரெண்டாவது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும். மொத்தத்தில் அவங்களுக்கு பிடிக்கணும். ஒரு மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அது மாதிரி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுனாவே கண்டிப்பாக நம்மளை தேடி வாங்கிக்குவாங்க. நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் நான் எடுப்பேன். அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும், எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு ஒன்ஸ் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அந்த பொருளை மட்டும் நம்ம வாங்கி சேல் பண்ணாவே போதுங்க. எல்லாமே வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்னா முடியாத காரியம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் நைட்டுக்குள்ளே போடுற நைட்டி ஸ்லீப்ஸு. இதை லேடிஸ்க்கு வேர் பண்ணும்போது கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இதில் கலர்ஃபுல்லாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹிட்ஸ் ஐட்டம். இதை ஒரு வயசுலேருந்து நார்மலாக ஒரு 10-12 வயசு வரைக்கும் போடலாம். இப்போ நான் வாரம் வாரம் ஒவ்வொரு சைஸாக தான் நான் வாங்கிட்டு போய் நான் சேல் பண்ணுவேன். எல்லாமே வாங்கிட்டு போய் சேல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட முதலீடு பண்ண முடியாது. வர லாபத்தில் தான் எக்ஸ்ட்ரா நம்ம பொருளும் வாங்க முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜவுளி சந்தையில், ஈரோடு ஜவுளி சந்தையில் 6 பீஸு 5 பீஸு இந்த மாதிரி தான் கட்டாக இருக்கும். நம்மளுக்கு அதிக அளவில் நம்ம எடுக்க தேவையில்லை. ஒவ்வொரு கட்டு அவங்க என்ன டிசைன் எதிர்பார்க்குறாங்களோ, இது பார்த்தீங்க அப்படின்னா காலர் வச்ச நைட்டி. ஒவ்வொரு டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா 5 பீஸு 6 பீஸ் கட்டெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணாவே நம்மளுக்கு அதே போதுங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸிலிருந்து எல்லாத்துக்குமே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா லேடிஸே அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு வேணும், குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதை நான் அவங்க என்ன கேட்குறாங்களோ இந்த வாரம் கேட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் போயிட்டு மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு நான் அவங்களுக்கு சேல் பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கொடுக்குற ரேட்டை விட நம்ம 10 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தோம்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும். நம்மகிட்ட ரெகுலராக நைட்டி எடுப்பாங்க. ஓகே, நீங்களும் ஒரு சின்ன முதலீடை போட்டு முதலாளியாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.